இப்போ நம்ம ஒரு 2 சம் பார்க்கலாம். 7 பவர் 0 அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் 1. எனிதிங் 1க்கு பவர் எவ்வளோ எடுத்தாலும் என்ன செய்யும்? 1 தான் கிடைக்கும். அதே மாரி இத நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம நார்மலா மார்க்ஸ்க்காண்டி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ள உள்ளத சால்வ் பண்ணிட்டு தான் வெளியில போவோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எனிதிங் பவர் 0 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஹோல் டைமுக்கே 0 என்ன வந்துரும்? 1 தான் வரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர். இது வந்து நார்மலா காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, நம்ம டைரெக்ட்டா 1 அப்படிங்கிறது எனிதிங் பவர் 0 1 தான். 1க்கு பவர் என்ன எடுத்தாலும் 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய டேமா லட்சக்கணக்கில் இருக்கிற டேமா இருந்தாலும், அதுக்கு ஹோல் பவர் வந்து 0வா இருந்துச்சுன்னா, அதோட வேல்யூ வந்து 1 தான் வரும். இந்த சம் பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம்னா, ஒரு 9 வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு 9 மட்டும் இருக்கும். -1 டிவைட் பை 9 இருக்கும். 9 9 கேன்சல் பண்ணிடலாம். 9 - 1 9 - 1 அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.